வாத்தியார் சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம முட்டைக்கோஸ் வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் வெட்டினது 1 கப் அளவுக்கும், 1 கப் அளவுக்கு கடலை மாவும், 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும், நல்லா நைஸாக வெட்டின முட்டைக்கோஸ் 1 கப் அளவுக்கும், கறிவேப்பிலை மல்லி இலை கொஞ்சமாகவும், ஒரு 3 பச்சை மிளகா வெட்டினதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு, சோடாப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, ஆயில் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. இப்போ நம்ம போண்டாக்கு மாவு பிசைறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் முட்டைக்கோஸ், அப்புறம் கறிவேப்பிலை மல்லி இலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்களாம். சோடாப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, சிக்கன் மசாலா இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவு கடலை மாவு, அரிசி மாவு 1/4 கப் அளவுக்கும், கடலை மாவு 1 கப் அளவுக்கும் சேர்த்து தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் மாவு பிசையும் போது தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, அப்புறம் தான் உங்களுக்கு அளவு தெரியும். அதிகமாகவும் தண்ணீர் விட்டுறாதீங்க, குறையாகவும் தண்ணீர் விட்டுறாதீங்க. அதிகமாக தண்ணி இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் நைஸாக இந்த பக்குவம் அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ போண்டாவை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு சூட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து நம்ம போண்டாவை பொரிச்சிடலாம். ஆயில் ஹீட் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் இல்லை ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் இருந்தால் போண்டாவில் அதிகமாக எண்ணெய் பிடிக்கும், அதனால் ஹீட்டை பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு போண்டாவை பொரிச்சு எடுக்கலாம். ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு பக்கமாக திருப்பி விடுங்க. நல்லா திக்காக நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் போண்டா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம போண்டாவை எடுத்துடலாம். நல்லா ஆயிலை வடிகட்டி எடுங்க. இப்போ மீதி இருக்கிற மாவில் மறுபடியும் அதே போல் போண்டா செய்யலாம். நீங்கள் மாவு பிசையும் போது கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்க்கணும். இல்லை நீங்கள் சேர்க்க மறந்துட்டிங்கன்னா போண்டா வெளியில் மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது, கல் மாதிரி இருக்கும். அதனால் சோடாப்பு சேர்த்துருங்க. உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைனாலும் மைதா மாவு ஒரு 1/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். போண்டா எல்லா பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ போண்டா எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இந்த போண்டா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி.